வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது என்கிட்ட இருக்கக்கூடிய 2 கிளியை பற்றின வீடியோ தான். இந்த கிளியை வந்து நான் குஞ்சில் தான் வாங்கினேன். 2 கிளியையும் குஞ்சில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 கிளியை என்னத்துக்காக வாங்கினான்னு சொன்னால், 2 கிளியையும் வந்து கதைக்க பழகிறதுக்கும், அடுத்தது வந்து பறக்கும் பொழுது என் கையில் வந்து நிற்கக்கூடிய மாதிரி அது நல்லாவே ரொம்பவே பழக்கி அதை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த 2 கிளியையும் நான் வாங்கினேன். 2 கிளியும் நான் இப்போ வந்து இந்த கிளி 2 முட்டையிலிருந்து பொறிச்சு இப்போ 4 கிழமை ஆகிருக்கு. 4 வீக்ஸ் ஆகிருக்கு. இந்த 4 கிழமையில் இது என்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட வந்து இது வந்து 2 வீக்ஸ் ஆகிட்டு என்கிட்ட வரும்போது ஒரு ரெக்கைகளும் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கைகள் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது. நீங்கள் முந்தின வீடியோக்களில் பார்த்துனீங்கன்னா தெரியும், அதில் ரெக்கை இல்லாமல் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டு ரெக்கைகள் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு இருக்குது. இந்த கிளிகள் வந்து என்னத்துக்காக சின்னதில் இந்த வளர்க்குறோம்னு சொன்னால், கூடுதலாக வந்து பெரிய கிளிகள் வந்து எப்பயுமே பேசாது, எங்களை கண்டு ரொம்பவே பயப்படும். இதுவே நாங்கள் ஒரு சின்னலேருந்து ஒரு கிளியை வளர்த்தோம்னு சொன்னால், அந்த கிளிகள் வந்து கூடுதலாக வந்து எங்களோட வந்து பயப்படாது. நாங்கள் என்ன செஞ்சாலும் பயப்படாது. அதே மாதிரி அது வந்து பறந்தாலும் ஒரு டைமில் வந்து ரெக்கைகள் வளரும் பொழுது ரெக்கைகள் வளர்ந்து பறந்தாலும் திரும்ப வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது வந்து ரொம்பவே அழகாக கதைக்கக்கூடியது. இதில் நீங்கள் கிளி தான் வளர்க்கணும் முடியல, கொக்டெயில் வளர்க்கலாம். இருக்கக்கூடிய பேர்ட்ஸில் வந்து கதைக்கக்கூடிய பேர்ட்ஸாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி குஞ்சில் இருந்து வளர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக கதைக்கும். கூடுதலாக வந்து பெட் ஷாப்புகளில் கிடைக்கக்கூடிய கொக்டெயில் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கூடுதலாக வந்து கதைக்கிற பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, கதைக்கிற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி வந்து கதைக்க வைக்கணும்னு சொன்னால், நாங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு டைம் வந்து இந்த குஞ்சுகளோட வந்து டைம் ஒதுக்கி கதைக்கணும். குறிப்பிட்ட அளவு நாங்கள் கதைக்கணும். எவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த சின்ன குஞ்சுகளோட வந்து எவ்வளோத்துக்கு நாங்கள் கூடுதலாக கதைக்கிற இடத்துல வைக்கிறோமோ, இல்லாட்டி நம்ம எவ்வளோத்துக்கு கதைக்கிறோமோ அதை பார்த்து தான் அந்த குஞ்சுகள் கதைக்கும். இந்த குஞ்சுகள் வந்து இன்னொரு 3 கிழமையில் நல்லா ஃபுல்லாகவே வளர்ச்சி அடைஞ்சிடும். ரெக்கைகள் எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். அந்த நேரத்தில் இந்த கிளிகள் வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி கொக்டெயில் வளர்க்குறனாலும் சரி, நீங்கள் இதே மெத்தடில் வளர்க்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இப்போ ரெக்கைகள் ரொம்பவே வளரையில், அதனால் வச்சு நீங்கள் கேஜியில் வச்சு வளர்க்க முடியல அவசியம் இல்லை. இப்படி ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். என்ன வேறு அனிமல்ஸ் வந்து பூனையோ இல்லாட்டி எலியோ அப்படியான அனிமல்ஸ் வந்து எதுவும் செய்யாமல் இது பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் உங்களோட கண் பார்வையிலேயே எப்பயும் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பாடு வந்து இந்த பறவைகளுக்கு நீங்கள் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வேளை சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும். அது அதில் இறப்பையை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இறப்பை நல்லா சாப்பிட்டு இறப்பையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வீங்கி இருக்கும். இதுவே வந்து அதுக்கு வந்து பசி எடுக்கும்னு சொன்னால் இறப்பையில் வந்து எதுவுமே இருக்காது. அதை வச்சு நீங்கள் அதுக்கு பசி எடுக்குன்னு சத்தம் போடும். அதை வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுத்துக்கொள்ளலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். அதே மாதிரி சத்துமா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு டெய்லி வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.